வணக்கம், நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மகர ராசி லேடிஸ் உங்களுக்கு உங்கள் வாழ்நாள் பலன்கள் தான் அங்கே பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், மகர ராசி லேடிஸு உங்கள் வாழ்க்கையில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்திருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் என்னென்ன, வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் அப்படின்றது பட்டிருப்பீங்க. அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணியிருப்பீங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். இல்லைங்க இப்போ கஷ்ட காலத்தில் இருக்கும், அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, நம்ம வாழ்நாள் முழுசும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம். எங்கள் வீட்டில் ஒரு மகர ராசி குழந்தை இருக்குங்க, அதை எப்படி டீல் பண்ணுறதுனே தெரியலைங்க அப்படின்னாலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் ஒய்ஃப் மகரவங்க, எங்கள் ஒய்ஃப் கூட நான் ப்ளசண்ட்டாக சந்தோஷமாக வாழணும், எங்கள் ஒய்ஃபை நாங்கள் எப்படி டேக்கிள் பண்ணணும், அது அத்தனைக்குமான ஒரு பதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் மகர ராசி. மகர ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 10வது ராசி, சனியினோட ராசி, பூமி தத்துவ ராசி. ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவை வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து ப்ராபகேட் பண்ணிட மாட்டேங்க. கொஞ்சம் கால தாமதம் அப்படின்றது பண்ணுங்க. ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் அப்படின்றது இயற்கையாகவே உண்டு. இப்போ சடன் வேலையை செஞ்சுடுறது, மடமடன் வேலையை முடிச்சுடுறது, அதெல்லாம் கிடையாது. நிதானமாக யோசித்து தெளிவாக செய்யறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது காலபுருஷனுக்கு 10வது பாவத்தினோட ராசி அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஒர்க் ஹாலிக், உழைச்சி முன்னேறக்கூடியவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். டே அண்ட் நைட் உழைப்பாங்க, சோஷியல் லைஃப்பை ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மகரம் வந்து பாருங்கள், ப்ளூ காலர் ஜாப்ஸ் எல்லாமே மகரம், அவங்களுக்கு உழைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க. சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசிக்கே ஒரு விஷயம் உண்டுங்க, ஆல்வேஸ் தே ஆர் வெரி ஜென்யூன்.